மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? மார்க்கெட்லையாம்மா? ஹாய்ப்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகுது, 2 நாள் 3 நாள் ஆகுது வீடியோ போட்டு. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தது என்னன்னு பார்க்கலாமா? மார்க்கெட்டில் இது 50 ரூபா நெத்திலி வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சிம்பிள் சமையல். புளி சாதம், நெத்திலி கருவாடு, உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். ஷேடோ சாக்கிக்கு கேரட் வாங்கிட்டு வந்தோம், 10 ரூபாய்க்கு போட்டாங்க. அப்புறமா புளி சாதத்துக்கு பெருங்காயம். அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம் ஒரு 50 ரூபாய்க்கு. கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்தோம். ஓகே, இதோ இன்னொரு பாக்கெட் இருக்கீங்க. இது இட்லி வாங்கிட்டு வந்தோம்மா. இட்லி சாம்பார் டிஃபன் மாதிரி. டிஃபனு. உருளைக்கிழங்கு 50 ரூபாய்க்கு வாங்க. கத்திரிக்காய் எதுவுமே தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்க்காம எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பொரியல் மாதிரி வெங்காயம் போட்டுக்கணும், ஒரு கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் கத்திரிக்காவை போட வேண்டியது. இது கூடயே நம்ம உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு சைடு சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போது போடணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் அந்த காயெல்லாம் வேகிறதுக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஜாஸ்தியாக போட்டுக்காதீங்க, கம்மியாக போட்டாலும் நல்லது தான். வேணும்னா கூட போட்டுக்கலாம். நிறைய போட்டோன்னா அப்புறமா அதை இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன தேவைன்னா ஊற்றிக்கோங்க, நிறைய வேலை. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் திட்டமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, நிறைய போட்டுக்கோங்க, காரமாக பார்க்குறோம். பாருங்க, 1/2 ஸ்பூன் போதும். இந்த 1/2 ஸ்பூன்லேயே பாருங்கள் கலர் எப்படி ஆயிடுச்சுன்னு.
சாதம், நல்ல புளி சாதம் பண்ணிட்டு கலர்ஃபுல்லாக. அப்புறமா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை. செம்ம காம்பினேஷன். அடுத்தது ட்ரை ஃபிஷ், இந்த காஞ்ச நெத்திலி இருக்கு இல்லையா, அதோட இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறமா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு கிரேவி பதத்துக்கு பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you next video.